நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 இடங்களுக்கு மேல் பல்வேறு புராணங்கள், வேத ஆகமங்களில் இந்த ரெஃபரன்ஸ் வர்றதுனாலையும், ஒப்பீனியன்ஸ் மாறினாலும் ஃபேக்ட்ஸ் மாறாததுனாலையும் இது நடந்தது சத்தியம். இப்போ சர்க்கம் விசர்க்கம், ஆதி முதன்மை படைப்பு, இரண்டாம் படைப்பு. சர்க்கம்னா முதன்மை படைப்பு, விசர்க்கம்னா இரண்டாம் படைப்பு. இப்ப ஆழ்ந்து கேளுங்க. முதன்மை படைப்புக்கும் இரண்டாம் படைப்புக்கும் வித்தியாசம் சொல்றேன். அதாவது சிவபரம்பொருள் ஆக்குதல், காத்தல், அழித்தல், மாயையிலிருந்து விடுபடுத்துதல், ஞானம் கொடுத்தல், பரமுக்தி அளித்தல், அனுபவம் அனுபூதி அளித்தல், அனுகிரகம் அளித்தல், இந்த ஐம்பெருந்தொழிலையும் செய்யறாரு. அதுல அந்த ஐம்பெருந்தொழிலையும் செய்வதற்கான தத்துவங்களை முதல்ல வெளிப்படுத்துறாரு. அவரே நேரடியா செய்யறதில்ல. நவதத்துவங்களை ஆகமா மகுடாகம் சொல்ற நவதத்துவ சத்தியங்களை பார்த்தீங்கன்னா அவரே நேரடியா செய்யறதில்ல.